இந்த 2026ல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும், நீங்கள் இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும், ஒன் திங் யூ காட் இன்டோர் ஏஜென்டிக் ஏஐ. இது வந்து சாட்பாட் இல்லை, இது வந்து ஒரு அட்டானமஸ் பிஸ்னஸ் ஏஜென்ட். அப்படின்னா எம்ப்ளாயி அப்படின்னா நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்க. நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்மளோட ஒர்க்ஸை வந்து நம்ம ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது அப்படி இல்லை. இது வந்து உங்களோட லீட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ்க்கு வந்து சேல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்து கொடுக்கும். சேல்ஸ், லீட் ஜென்ரேஷன், ஃபாலோ அப் வந்து ஈஸியாக பண்ணும். அண்ட் லீட் குவாலிஃபிகேஷன் வந்து டக்குன்னு பண்ணி நம்ம டீமுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். அவங்க வந்து திருப்பி கால் பண்ணி கேட்கலாம், நீங்கள் இன்ட்ரெஸ்டட் தான் வந்து இந்த பட்ஜெட்லாம் அவங்க சொல்லலாம். இதுவே வந்து பட்ஜெட்லாம் வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து உங்களோட ரெக்குயர்மெண்ட் சொன்னீங்கன்னா இதுவே ஒரு கால்குலேஷன் பண்ணி பட்ஜெட் கொடுக்கும். ChatGPT only answers for the questions we are asking, but this agentic AI knows what to do, how to do, when to do. That's unbelievable, you know. For example, someone WhatsAppல நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் இருக்க வாட்ஸ்அப் ஏஜென்ட்டுக்கு வந்து நீங்கள் ஹாய்ன்னு போடுறீங்க. நீங்கள் அது என்ன பண்ணும்? ஹாய், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்கும். ஆனால் ஏஜென்டிக் ஏஐ வந்து நீங்கள் என்ன பிஸ்னஸ், உங்களோட பட்ஜெட் என்ன, உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, அப்புறம் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு ஒரு சிஆர்எம், ஒரு கூகுள் ஷீட் இல்லாட்டி ஆர்டேபிளில் ஸ்டோர் பண்ணி நம்ம டீமுக்கு அனுப்பிச்சுடும். அவங்க வந்து ஃபோன் பண்ணி லீடை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் 3 days இது வந்து ஃபாலோ அப்பும் பண்ணும். அவங்க வந்து நம்ம கிளையண்ட் வந்து ஒத்துக்கலைன்னா, நம்ம பிஸ்னஸ் வந்து ஒத்துக்கலைன்னா இது வந்து ஃபாலோ பண்ணும். பாயிண்ட் என்னன்னா, இட் டசன்ட் ரிப்ளை ஃபார் மெசேஜஸ், இட் திங்க்ஸ் அண்ட் டேக் ஆக்ஷன். நான் லாஸ்ட் 7 daysல பியூர் ஏஜென்டிக் ஒர்க் தான் வந்து லேர்ன் பண்ணேன், அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். லைக் சேல்ஸ் கோபைலட் யூசிங் Relevance AI and inbound lead generation using N8. In website we use a chatbot and the sales call agent. அப்புறம் வாட்ஸ்அப்பில் எப்படி சாட்பாட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் லோன் பண்ணேன். நான் வந்து ஜஸ்ட் சாட்பாட் வந்து கிரியேட் பண்ணல. ஐ கிரியேட்டட் தி ஏஐ ஏஜென்ட்ஸ் which thinks and take action immediately like a real employee, but no mood swings, no leave, no tired, like a real employee working 24/7. 2025ல பிஸ்னஸ் ஓனர் வந்து 4 ஸ்டாஃப் வந்து ஹையர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஏஜென்ட்டுக்கு ஏஐ வந்து ஹையர் பண்ணால் அதுவே வந்து 4 ஸ்டாஃப்க்கு ஈக்குவலான ஒர்க் வந்து பண்ணும். இப்போ 4 ஸ்டாஃபுக்கு வந்து நிறையா வந்து சேலரி கொடுக்கணும், காஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்குல்ல. அவங்க வந்து லீவ் எடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து டயர்டாகும், மூட் ஸ்விங்ஸ் ஆகும், ஏதாச்சும் உடம்பு சரியாமல் போகும். ஆனால் நம்ம ஏஜென்ட்டுக்கு ஏஐக்கு வந்து நோ மூட் ஸ்விங்ஸ், நோ லீவ், இட் ஒர்க்ஸ் 24/7. இமேஜின் ஸ்டார்ட் அப் பாஸ் வந்து காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு லேப்டாப் திறந்து பார்க்குறப்ப சேல்ஸ் வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகிருக்கு, லீடு வந்து குவாலிஃபை ஆகிருக்கு, நிறையா ஒர்க் வந்து தானாக நடந்திருக்கு. பாஸ் வந்து சில், நோ ஒர்க், இட்ஸ் ரன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. இட் ரீப்ளேஸ் ஜாப்ஸ்? எஸ். ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் வந்து கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ் ஆகப்படும் இந்த ஏஐனால. ஏன்னா ஒரு 4 பேர் கொண்ட ஒர்க்கை வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து பண்ணுதான் ஈஸியாக. வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து அதுதான் வந்து பாயிண்ட் பண்ணுவாங்க ஒழிஞ்சு 4 பேர் வந்து கஷ்டப்பட்டு அவங்க லீவ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சேலரி கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க. ஒரு ஏஜென்ட் வந்து ஹையர் பண்ணிடுவாங்க. ஸோ இஃப் யூ ஆர் அ ஃப்ரீலான்சர் ஆர் அ ஸ்டூடெண்ட் ஆர் அ person who doesn't have any work, learn just AI and don't fight with AI. Just start learning and grow with AI and use it wisely and make some money from getting a clients by using the AI. வீடியோவில் நான் வந்து எப்படி எக்ஸாக்டாக ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணேன், எப்படி நான் லேர்ன் பண்ணேன், என்னென்ன ஏஜென்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணேன், என்னென்ன ஏஐ டூல்ஸ் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு லேர்னர், ஒரு ஃப்ரீலான்சர், ஒரு ஸ்டூடெண்ட், ஆனால் ஒரு வேலை இல்லாதவங்க இருந்தீங்கன்னா இந்த ஏஐ வந்து கற்றுக்கோங்க. நிறையா வந்து இதில் வந்து பண்ணலாம், காசு கொட்டி கிடக்கு, இதில் நிறையா வந்து ஏர்ன் பண்ணலாம். Agentic AI is not a future, it's already replacing the employees. So like and subscribe, comment Agentic era if you like this video. Thank you.